வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று அரசியல் விஞ்ஞான பாடத்தில் தரம் 13 மாணவர்களாகிய உங்களுக்கு பொதுக்கொள்கை ஆக்கம் என்ற 11ஆம் அலகு தொடர்பாக கற்க இருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த வகுப்பில் இந்த பொதுக்கொள்கை தொடர்பான அறிமுகம், இந்த பொதுக்கொள்கை செயல்முறை என்பன தொடர்பாக கற்றிருந்தோம். இன்றைய வகுப்பில் மாணவர்களே பொதுக்கொள்கையும் அரசியல் அதிகார நிறுவனங்களும் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஜனநாயக அரசுகளில் இந்த பிரஜைகள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நாங்கள் பட்டியலிடப்படுகின்ற போது பொதுக்கொள்கை சார்ந்து நாங்கள் பட்டியலிடுகின்ற போது கொள்கை வகுப்பு, அந்த கொள்கைகள் எவ்வாறு உருவாக்கப்படுவது சார்ந்த பிரச்சனை. அடுத்து அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் பல பிரச்சனைகள், அந்த கொள்கை சார்ந்த அல்ல அந்த கொள்கைகளை தீர்மானிப்பது சார்ந்த பிரச்சனைகள், அந்த கொள்கைகளை பிரயோகிக்கின்ற போது அதிகாரங்களை பிரயோகிப்பது நியாயமானதா அல்லது அது நீதியானதா என்ற அடிப்படைகளில் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. இவை தொடர்பாக சிந்தித்து செயற்படுவதற்காக இருக்கின்ற இந்த பொதுக்கொள்கை சார்ந்த நிறுவனங்களை நாங்கள் அரசியல் அதிகார நிறுவனங்கள், அதாவது பொதுக்கொள்கை சார்ந்த அரசியல் அதிகார நிறுவனங்கள் என நாம் இங்கே அடையாளப்படுத்துகின்றோம் மாணவர்களே. இதன் அடிப்படையில் பொதுமக்களின் பிரச்சனைகளின் போது முறையான அதிகாரங்களை கொண்டுள்ள அந்த பொதுமக்களின் பிரச்சனைகளுக்காக பொதுக்கொள்கைகளை உருவாக்குவதிலும் அது சார்ந்த செயல்முறைகளிலும் ஈடுபடுகின்ற அதிகாரங்களை கொண்ட நிறுவனங்களை நீங்கள் திரையில் காண்பது போன்று வகைப்படுத்தி நாங்கள் நோக்க முடியும். அதாவது சட்டவாக்கத்துறை, நாட்டின் சட்டங்களை உருவாக்குகின்ற சட்டத்துறை, இலங்கையில் கூறுவோமாக இருந்தால் பாராளுமன்றம். அரசியல் நிறைவேற்றுத்துறை, அதாவது அமைச்சரவை, இது பாராளுமன்ற முறையில் அமைச்சரவையாகவும் ஜனாதிபதி முறையில் ஜனாதிபதியை மையமாக கொண்ட அரசியல் நிறைவேற்றுத்துறையாகவும், இலங்கை போன்ற கலப்பு அரசாங்க முறையில் இரண்டும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை சார்ந்ததாகும். அடுத்து இந்த பொதுக்கொள்கையுடன் தொடர்புடைய நீதித்துறை, அடுத்து நிரந்தர நிறைவேற்றுத்துறை, பொதுத்துறை என்ற இந்த 4 பகுதிகள் தொடர்பாகத்தான் மாணவர்களே நாம் இந்த பொதுக்கொள்கை தொடர்பான அரசியல் நிறுவனங்கள் என்ற பகுதிக்குள் நாங்கள் கற்க இருக்கின்றோம் மாணவர்களே. அதன் அடிப்படையில் இந்த பொதுக்கொள்கையை உருவாக்குவதில், அது சார்ந்த தொடர்புகளை பேணுவதில் சட்டத்துறை எவ்வாறான தொடர்பினை அல்லது பங்களிப்பினை செய்கிறதென நாம் இங்கே நோக்குவோமாக இருந்தால், இந்த சட்டத்துறை என்பது மக்களிடமிருந்து அதிகாரங்களை பெற்ற மக்களின் பிரதிநிதிகள் ஊடாக அந்த மக்கள் இறைமையை பெற்று மக்களின் இறைமை அதிகாரத்தை அரசின் இறைமை அதிகாரத்தோடு இணைத்து சட்டம் இயற்றுகின்ற நிறுவனம் தான் எது என்றால் சட்டத்துறை மாணவர்களே. இதன் அடிப்படையில் இந்த பொதுக்கொள்கை உருவாக்கத்தில் சட்டத்துறை எவ்வாறு செயற்படுகிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், பொதுவான பிரச்சனைகளை அல்லது சமூகத்தின்
தேவைகளை சட்டத்துறையில் முன்வைத்து அவற்றில் அரசாங்கம் தலையிடுவதற்கான செயற்பாட்டை முன்வைத்து மக்கள் எதிர்கொள்கின்ற பொதுவான பிரச்சனை அங்கே சட்டத்துறையில் விவாதிக்கப்படுகின்றது, அங்கே முன்வைக்கப்படுகின்றது. அது ஆளுங்கட்சியாலையும் முன்வைக்கப்படும், எதிர்கட்சிகளாலும் முன்வைக்கப்படும். ஆளுங்கட்சிகள் கொள்கைகளை கொண்டு வருகின்ற போது சிலவரை ஏனைய எதிர்கட்சிகள் அல்லது ஏனைய கட்சிகளும் மக்களினுடைய பிரச்சனைகளை கல்கி பெருகி அந்த பிரச்சனைகளை அங்கே முன்கொண்டு வருகின்றன. அதனூடாக அங்கே சிறந்த கொள்கைகளை உருவாக்குவதில் சட்டத்துறை. இது தவிர இந்த பொது கொள்கைகள் அனைத்தும் செயற்படுவதற்கு என்ன தேவை என்றால் நிதி தேவை மாணவர்களே. எனவேதான் அந்த பொது பிரச்சனைகளை தீர்க்கும் செயல்முறைக்காக நாட்டின் பொது நிதியினை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் அல்ல அந்த பொது நிதி மீதான முழு கட்டுப்பாட்டு அதிகாரம் யாரிடம் காணப்படுகிறது என்றால் இந்த சட்டத்துறையிடம் தான் காணப்படுகிறது. இந்த சட்டத்துறையின் அனுமதியின்றி 1% நிதி தன்னும் செலவு செய்யப்பட முடியாது. எனவே பொது கொள்கைகள் அனைத்துக்கும் உரிய செலவினங்கள் சட்டத்துறையின் அனுமதியை பெற்றதாகவே அல்லது சட்டத்துறையின் அந்த நிதி ஒதுக்கீடு வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதற்கேற்பவே செயற்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கே சட்டத்துறை பொது கொள்கைகளில் பங்களிக்கிறது. மாணவர்களே, அண்மை காலங்களில் அநேக நாடுகளில் சட்டத்துறையின் அதிகாரங்கள் வீழ்ச்சியடைந்து உண்மையிலேயே பொதுக்கொள்கை உருவாக்கம், அவற்றின் அந்த பொது கொள்கைகளுக்குரிய நிதி கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் சட்டத்துறை தான் ஒரு நாட்டின் அரசாங்கத்தில் மிக பிரதானமான நிறுவனமாக காணப்பட்ட போதும் இன்று சட்டத்துறைகளின் அதிகாரம் வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. அதற்கு பல காரணிகள் காணப்படுகிறது. அதில் ஒரு காரணி தான் நாங்கள் இங்கே காண்பது போன்று அரசியல் கட்சி முறையின் வளர்ச்சி. இன்று உங்களுக்கு தெரியும், கட்சி முறையின் வளர்ச்சி வாக்காளருடைய வேலை திட்டங்களுக்கு ஏற்பவே அங்கே வாக்களிக்க, அதாவது வாக்காளர்கள் அந்த வேட்பாளர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வாறான வேலை திட்டங்கள், வாக்காளர்களுடைய பிரச்சனை, கட்சி தீர்மானிப்பவை கட்சி கொள்கைகள் தான் அங்கே சட்டத்துறையில் கொள்கையாக மாறுகிறது சில சந்தர்ப்பங்கள். எனவே அந்த கட்சி முறையின் வளர்ச்சி சட்டத்துறையை பின்னோக்கி செல்கிறது. சட்டத்துறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் வசமே அந்த சட்டத்துறையின் செயற்பாடுகள் வழிநடாத்த செல்லப்பட்டு அந்த சட்டத்துறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியே தனக்கேற்றவாறு அந்த சட்டத்துறையை வழிநடாத்தி செல்லும் போக்கு காணப்படுகிறது. எனவே அங்கே கட்சி முறை போக்கு சட்டத்துறையை சுயாதீனமாக செயற்பட விடுவதற்கான வாய்ப்பை குறைவடைய செய்திருக்கிறது. மாணவர்களே, கட்சி தலைமையும் கட்சியும் எதை முடிவெடுக்கின்றனவோ அவைதான் இன்று சட்டத்துறையில் கொள்கைகளாக முன்வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்ற நடைமுறையை காணலாம். எனவே இந்த கட்சி முறையின் வளர்ச்சி சட்டத்துறையின் செயல்முறைகளை பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறது. மாணவர்களே, இந்த பொதுக்கொள்கை உருவாக்கத்தை அடுத்து மாணவர்களே, சிக்கலடைந்துள்ள சமூக பிரச்சனைகள் சட்டத்துறையின் நிலையை பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளது. அதாவது இன்று எங்களுடைய பிரச்சனைகள் கல்வி பெருகிக்கொண்டே செல்கின்றது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு கொள்கை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற போது வேறொரு பிரச்சனை அல்ல பல்வேறு பல புதிய பிரச்சனைகள். இதனால் சட்டத்துறைகளால் அந்த பல்கி பெருகிய பிரச்சனைகளை, சிக்கல்களை சரி செய்யும் வகையிலான கொள்கைகளை உருவாக்குவது கடினமாக சென்று விடுகிறது. சட்டத்துறை அவற்றை தீர்த்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை அதான் கடினம் முன்னெடுப்பது கடினமாக இருக்கிறது. இன்று அரச கொள்கைகளை விசேட நிபுணர்களை கொண்ட அலுவலகங்கள் என அழைக்கப்படும் நிர்வாக அமைப்புகளே கொள்கைகளை ஆரம்பித்து வைக்கின்றன. இன்று சட்டத்துறையில் கொள்கைகள் உருவாக்குவதற்கு மேலாக நிர்வாக அலுவலகங்களால் உருவாக்கப்படுகின்ற முன்மொழியப்படுகின்ற கொள்கைகளே சட்டத்துறையில் சட்டமாகி கொள்கையாகின்ற சந்தர்ப்பம் காணப்படுவதால் சட்டத்துறை பின்னோக்கி செல்கிறது. மாணவர்களே, இன்று சட்டத்துறைகள்
அந்த நிர்வாகிகளினால் அல்ல நிர்வாக அலுவலகங்களால் முன்மொழியப்பட்டு சட்டத்துறையில் விவாதிக்கப்பட்டு அங்கீகாரம் வழங்குகின்ற ஒரு செயல்முறையைத்தான் இன்று சட்டத்துறைகள் மேற்கொள்கிற. அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இன்று சட்டத்துறைகள் அக்கொள்கைகளுக்கு அனுமதி வழங்கும் வெறும் ரப்பர் முத்திரையாகத்தான் காணப்படுகிறது. அவை கொள்கைகளை உருவாக்கவில்லை. நிர்வாக அலுவலர்களை அங்கே கொள்கைகளை முன்வைக்கிறார்கள். சட்டத்துறை வெறுமனே அதை விவாதித்து அங்கீகரிக்கின்றது. எனவே சட்டத்துறையின் பணி நிலை வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து மாணவர்களே, பணிக்குழுவின் செயற்பாடு காரணமாக சட்டத்துறையின் நிலை சற்று வீழ்ச்சி அடைகிறது. பொதுக்கொள்கை உருவாக்கத்தில், அதாவது பணிக்குழு பொதுத்துறை நிர்வாகம் பொதுக்கொள்கைகளை செயற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பணியகம் நிர்வாகம் இன்று கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முழுமையாக ஈடுபடுவது, அங்கு கொள்கைகளை உருவாக்குவது சட்டத்துறை, பின்னர் அரசியல் நிறைவேற்றுத்துறையாக இருந்தாலும் பணிக்குழுதான் அதை நடைமுறைப்படுத்த போகின்றது. அதனால் இங்கே இந்த சட்டத்துறையின் நிலை வீழ்ச்சி அடைகின்றது. பணிக்குழுவின் செயற்பாடுகள் மூலமே அந்த கொள்கைகளின் இயல்பு நோக்கம் இறுதி நிலையை பெறுகிறது. சில சந்தர்ப்பங்களில் சட்டத்துறை ஒரு இலக்கு நோக்கை கொண்ட அந்த கொள்கை உருவாக்கப்படுகின்ற போது இந்த பணிக்குழுவினர் அந்த கொள்கையின் இயல்பை வடிவத்தை நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் வேறுபட்ட விதங்களில் அதை பிரயோகிக்க முன்வருகின்ற சந்தர்ப்பங்களில் சட்டத்துறையின் கொள்கை உருவாக்க பணிக்கும் இந்த பணிக்குழுவின் செயற்பாட்டுக்கும் இடையே வேறுபாடு காணப்பட்டு சட்டத்துறையின் நிலை பின்னோக்கி செல்கிறது மாணவர்களே. எனவே மாணவர்களே, பொதுக்கொள்கை உருவாக்கத்தில் ஒவ்வொரு நாடுகளின் சட்டத்துறை என்பது மிக பிரதானமானது. சட்டத்துறையிலேயே பொது கொள்கைகள் விவாதிக்கப்பட்டு அந்த பொது கொள்கைகளுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெறுகின்றமையும் மிக பிரதானமானது. எனினும் அண்மை காலங்களில் சட்டத்துறைகள் பொதுக்கொள்கை உருவாக்கத்தில் சற்று பின்னடைவை சந்திக்கின்றது என்பதும் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். அடுத்து மாணவர்களே, இந்த பொதுக்கொள்கை உருவாக்கத்தில் பொதுக்கொள்கையுடன் தொடர்புடைய அரசியல் அதிகார நிறுவனங்களில் மிக பிரதானமான இன்னொரு நிறுவனம்தான் நிறைவேற்றுத்துறை, அதாவது அரசியல் நிறைவேற்றுத்துறை. நிறைவேற்றுத்துறையில் அரசியல் நிறைவேற்றுத்துறை, பொது நிர்வாகம் அல்லது பணியகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்வதுண்டு. இங்கே பொதுக்கொள்கை அரசியல் நிறைவேற்றுத்துறை எவ்வாறு அதில் செல்வாக்கு செலுத்துகிறது, அந்த கொள்கை உருவாக்க பணிகளில் ஈடுபடுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த அரச கொள்கையினை, இந்த பொது கொள்கையினை சட்டத்துறை உருவாக்கினாலும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகார நிறுவனம் எது என்றால் இந்த அரசியல் நிறைவேற்றுத்துறை தான் மாணவர்களே. அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அமைச்சரவை அல்லது ஜனாதிபதி, சில நாடுகளில் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இவ்வாறு பார்க்கின்றோம். இதைத்தான் அரசியல் நிறைவேற்றுத்துறை என்று நாங்கள் கூறுவோம். இவ் அரசியல் நிர்வாகம் மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டமையினாலும் மக்களின் அதிகாரத்தை செயற்படுத்துவதனாலும் அவை இந்த பொதுக்கொள்கை செயல்முறையில் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டுமென்றால் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும். உண்மையிலேயே இந்த பொதுக்கொள்கை செயல்முறை, பொதுக்கொள்கை நடைமுறை என்பவற்றில் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறுதல் என்பதில் இருவேறு அரசாங்கங்கள் இருவேறுபட்ட வழிமுறைகளில் அந்த பொறுப்பு கூறுதலை மேற்கொள்ளும். அதிகளவிலான பொறுப்பு கூறுகின்ற அரசாங்கமாக பிரதமர் தலைமையிலான பாராளுமன்ற அரசாங்க முறை, அதாவது கேபினட் முறை காணப்படும். இந்த பாராளுமன்ற அரசாங்க முறை சட்டத்துறை ஊடாக மக்களுக்கு பொறுப்பு கூறும்.
இந்த பிரதமரும் அமைச்சர்களும் அந்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை, அங்கே சட்டத்துறையில் இயற்றிய பொது கொள்கைகளை ஏன் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை? அல்லது அந்த நடைமுறைப்படுத்துவதில் வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் போன்றவை தொடர்பாக நேரடியாகவும் உடனடியாகவும் எங்கே பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்துறை. அங்கே உங்களுக்கு தெரியும், சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல அவர்கள் தவறினால் சட்டத்துறை அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும். எனவே அதிக பொறுப்பு மிகு அரசாங்கமாக இந்த பொதுக்கொள்கை செயல்முறையில் பாராளுமன்ற அரசாங்கம் காணப்படும். ஆனால் ஜனாதிபதி அரசாங்க முறையில் அங்கே தனியொருவரை மையமாக கொண்டே அதிகாரம் செயற்படுத்தப்படுவதனால், பொதுக்கொள்கை உருவாக்கம் அல்லது அந்த செயற்பாடு நடைமுறை காணப்படுவதனால், அந்த தனிநபராகிய ஜனாதிபதி சட்டத்துறைக்கு வெளியே மக்களால் நேரடியாக அல்லது மறைமுகமாக தெரிவு செய்யப்படுவதனால், ஜனாதிபதி நேரடியாக சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறுவதற்கோ அல்லது சட்டத்துறை ஊடாக மக்களுக்கு பொறுப்பு கூறவோ சந்தர்ப்பமில்லை. அங்கே பொறுப்பு கூறும் தன்மை மிக கீழ்நிலையில் காணப்படும், குறைந்த மட்டத்தில் காணப்படும். அங்கே பாராளுமன்ற முறையில் நாங்கள் கூறியது போன்று அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற, பின்னர் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு பொறுப்பு. ஆனால் இங்கே ஜனாதிபதி முறையில் அந்த பொறுப்புத்தன்மை குறைவாக இருந்தாலும், இதனால் இந்த ஜனாதிபதி முறையில் பொறுப்பு கூறும் தன்மை குறைவாக காணப்படுகிறது மாணவர்களே. எனினும் சட்டத்துறை ஜனாதிபதியை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஜனாதிபதியின் அந்த பொதுக்கொள்கை செயற்பாடுகளில் தலையிடுகின்ற கட்டுப்படுத்தக்கூடிய செயல்முறைகளும் காணப்படுகிறது மாணவர்களே. எனவே ஜனாதிபதி அரசாங்க முறையில் சட்டத்துறைக்கு அரசியல் நிறைவேற்றுத்துறையை கட்டுப்படுத்துகின்ற இயலுமையும் காணப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் திரையில் காண்பது போன்று வரவு செலவு திட்ட அங்கீகாரம், அது ஜனாதிபதி முறையில் ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் அல்லது ஜனாதிபதியின் பணிமனையினால் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டாலும் அங்கே சட்டத்துறை தான் அனுமதி வழங்க வேண்டும். எனவே சட்டத்துறையின் அனுமதிக்கு செல்லுகின்ற போது அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொதுக்கொள்கையில் சட்டத்துறை தலையிடுகின்றது. ஜனாதிபதியின் அதிகாரம் அங்கே பொறுப்பாக்கப்படுகின்றது, கட்டுப்படுத்தப்படுகின்றது. அது தவிர இந்த அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை, ஏனைய பொது கொள்கைகளின் அங்கீகாரம் இங்கே சட்டத்துறையில் அனுமதிக்கு காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுவதன் ஊடாக, சட்டத்துறையின் அனுமதியில் தங்கியிருப்பதன் ஊடாக ஜனாதிபதி முறையிலும் சட்டத்துறை கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு பொதுக்கொள்கை தலையிடும். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், அரசியல் நிறைவேற்றுத்துறை கொள்கை உருவாக்குகின்றது, கொள்கை உருவாக்க செயல்முறையில் செயற்படுகிறது. அதில் ஜனாதிபதி முறை, பாராளுமன்ற முறை, ஜனாதிபதி முறை அந்த கொள்கை உருவாக்கத்தில் பொறுப்பு வகிக்கின்ற தன்மை குறைவாகவும், பாராளுமன்ற அரசாங்க முறையில் அந்த கொள்கை உருவாக்க செயல்முறையில் பொறுப்பு வகிக்கின்ற, பொறுப்பு கூறுகின்ற தன்மை மிக உயர்நிலையில் காணப்படுகின்றது என்பதுமே நாங்கள் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் மாணவர்களே. இந்த ஜனாதிபதி முறை அல்லது பாராளுமன்ற அரசாங்க முறை அல்லது கலப்பு அரசாங்க முறை எதுவாக இருந்தாலும் இந்த பொது கொள்கைகளின் ஆரம்பம் அரசியல் நிர்வாகத்திடமே காணப்படுகிறது என்ற பொது நிலைக்கு நாம் பெற முடியும் மாணவர்களே. இந்த பாராளுமன்ற முறையில் அந்த பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற்ற கட்சியே அரசாங்கம். எனவே அந்த கட்சிக்கு ஏற்றவாறு அங்கே பாராளுமன்றம் நகர்த்தி செல்லப்படுகின்றது. எனவே அங்கே பாராளுமன்ற அரசாங்க முறையில் அந்த கட்சிக்கு சாதகமாகவே பாராளுமன்றம் சட்டத்துறை நகர்த்தி செல்லப்படுகின்ற, சட்டத்துறை கட்டுப்படுத்தப்படுகின்ற போக்கு காணப்படுகிறது. எனவே மாணவர்களே, இந்த ஜனாதிபதி பாராளுமன்ற அரசாங்க முறைகளில்
பொதுக்கொள்கை உருவாக்கத்தில் பொறுப்பு வகித்தல் என்பதில் பாராளுமன்ற முறை அதிகளவில் சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறுகிறது. இந்த பாராளுமன்ற முறையில் சட்டத்துறை பெரும்பான்மை பெற்ற கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் காணப்படுவதனால் அதற்கு விரும்பியவாறே அங்கே சட்டத்துறையின் செயற்பாடுகளும் சட்டத்துறையின் நிதி அங்கீகாரங்களும் கொள்கை அங்கீகாரங்களும் காணப்படுவதும் இந்த பொதுக்கொள்கையும் அரசியல் அதிகார நிறுவனங்களும் என்று சொல்லுகின்ற போது அரசியல் நிறைவேற்றுத்துறை மிக பிரதானம். அது ஜனாதிபதி முறையாக இருக்கலாம், பாராளுமன்ற அரசாங்க முறையாக இருக்கலாம், அல்லது பாதி ஜனாதிபதி அரசாங்க முறையாக இருக்கலாம். அவை வெவ்வேறுபட்ட விதங்களில் பொறுப்பு கூறும் தன்மையை கொண்டு, அதாவது பாராளுமன்ற அரசாங்கம் பொதுக்கொள்கை செயல்முறையில் அதிகளவிலான பொறுப்பு கூறும் தன்மை கொண்டதாகவும், ஜனாதிபதி அரசாங்கம் குறைந்த மட்டத்திலான பொறுப்பு கூறும் தன்மை கொண்டதாகவும் காணப்பட்டு இந்த பொதுக்கொள்கை செயல்முறையில் முக்கிய பங்கு வகிக்கின்ற அரசியல் அதிகார நிறுவனமாக இவை காணப்படுகிறது. மாணவர்களே, அடுத்து மாணவர்களே, பொதுக்கொள்கையும் அரசியல் அதிகார நிறுவனங்களிலும் பிரதான இடம் பெறுவது நீதித்துறை. நாம் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்குள் சில சந்தேகம் அல்லது வினாக்கள் எழலாம். நீதித்துறை எவ்வாறு பொதுக்கொள்கையுடன் தொடர்படும்? அது நீதி வழங்கும் செயற்பாட்டை எல்லாம் மேற்கொள்கின்றது. ஆம் மாணவர்களே, நீதித்துறை என்பது சட்ட நிறைவேற்றுத்துறையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இயங்கி நீதி வழங்குகின்ற ஒரு நிறுவனம். இது எவ்வாறு பொதுக்கொள்கை செயல்முறையில் தொடர்பு படுகிறது அல்லது அதனுடன் தொடர்படுத்தப்படுகிறது என்றால், அந்த பொதுக்கொள்கை தொடர்பான விடயங்களில் நீதி வழங்குகின்ற பொறிமுறை கூடாகவே தொடர்படுகிறது. மாணவர்களே, சாதாரணமாக சொன்னால் பொதுக்கொள்கையை உருவாக்குவதில், அங்கீகாரம் வழங்குவதில் சட்டத்துறை, அதே போன்று அரசியல் நிறைவேற்றுத்துறை, பொதுத்துறை நிர்வாகம், பணியகம் என்பன பிரதானம். ஆனால் இந்த நீதித்துறை நேரடியாக பொதுக்கொள்கையுடன் தொடர்படாத போதும் பொதுக்கொள்கை தொடர்பான மிக முக்கியமான ஒரு நிறுவனம். மாணவர்களே, எங்களுக்கு அந்த ஏற்கனவே கூறிய இரண்டு சட்டத்துறை, அரசியல் நிறைவேற்றுத்துறை என்பது வெளிப்படையாக தெரிந்த நிறுவனங்கள். இது நாம் இங்கே கற்றுக்கொள்வதன் ஊடாக நாங்கள் இதை மேலும் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது பொதுக்கொள்கை தொடர்பாக பல்வேறு சட்ட பிரச்சனைகள் எழுகின்றது. இந்த சட்ட பிரச்சனைகள் எழுகின்ற போது நாம் எங்கு செல்ல முடியும்? யார் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும்? சட்டத்துறையா அல்லது அரசியல் நிறைவேற்றுத்துறையா? அவ்வாறு அவை அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாக இருந்தால் அது அந்த தீர்வுகள் அரசியல் சார்ந்ததாக, பக்கம் சார்ந்ததாக அமைந்து விடும் என்ற அவநம்பிக்கை எங்களுக்கு வந்துவிடும். எனவேதான் அந்த நடுநிலைமையாக நீதியை வழங்குகின்ற இந்த நீதித்துறையே இந்த பொதுக்கொள்கை தொடர்பான சட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக, அவற்றிற்கு பொருள் விளக்கம் கூறுவனவாக காணப்படுவதன் ஊடாக நீதித்துறையும் இன்று பொதுக்கொள்கையுடன் தொடர்படுகிறது. மாணவர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாடுகளினுடைய அடிப்படை சட்டமாக காணப்படுவது எது என்றால் அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு பாதுகாக்கப்படுவதும் அதற்கு பொருள் விளக்கம் கூறுவதுமான அந்த அதிகாரம் யாருக்குரியதென்றால்
நீதித்துறைக்குரியது. மாணவர்களே, நீங்கள் 4ஆம் அலகில் கற்றிருப்பீர்கள். அரசியலமைப்பு மாதிரி என்பதற்குள்ளும் மற்றும் 9ஆம் அலகுக்குள் ஜனநாயகம் என்பதற்குள்ளும் நீங்கள் கற்றிருப்பீர்கள். அரசியலமைப்பு தொடர்பாக அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டியதும் அரசியலமைப்புக்கு பொருள் விளக்கம் கூறி அதனை முன்கொண்டு செல்வதிலே பிரதான பங்கு வகிப்பது நீதித்துறை. இப்போது மாணவர்களே, நாங்கள் இங்கே எந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு, பொதுக்கொள்கை, நீதித்துறை என்பன தொடர்படுகிறது என்ற அடிப்படையில் நாம் பார்ப்போமாக இருந்தால், ஒவ்வொரு நாடுகளுடைய பொதுக் கொள்கைகளும் அந்த நாட்டின் அடிப்படை சட்டமாகிய அரசியலமைப்பு சட்டத்துடன் உடன்பட்டதாகவே இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து விலகி அதிலிருந்து முரண்பட்ட அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான பொதுக் கொள்கைகள் உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த பொதுக் கொள்கைகளை இந்த நீதிமன்றம் தனது நீதி தீர்ப்புகள் ஊடாக அந்த பொதுக் கொள்கைகளை தள்ளுபடி செய்கின்ற அல்லது மாற்றி அமைக்கின்ற அல்லது நிறுத்தி வைக்கின்ற செயல்முறையை மேற்கொள்வதன் ஊடாக நீதித்துறை பொதுக் கொள்கையில் தொடர்படுகிறது. எனவே பாருங்கள், அதுதான் நாங்கள் கூறியது போன்று எவ்வாறு நீதித்துறை பொதுக் கொள்கையுடன் தொடர்படுகிறது. நாம் கூறினோம், ஒரு அரசாங்கத்தில் சட்டத்துறை, அரசியல் நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. இந்த நீதித்துறை தான் நீதியை வழங்குது. அங்கே சட்ட நிறைவேற்றுத்துறைகள் கொள்கை உருவாக்கத்தில் நேரடியாக கொள்கைகளை உருவாக்குகின்றன, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றன. ஆனால் இங்கே நீதித்துறை அந்த கொள்கைகளின் முரண்பாடு, எம்முரண்பாடு என்றால் அந்த கொள்கைகள், பொதுக் கொள்கைகள், நாட்டின் அடிப்படை சட்டம், ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த அடிப்படை சட்டமாகிய அரசியலமைப்பு சட்டம் உயர்வாகவும் மேலாகவும் போற்றப்பட வேண்டும். அதற்கு உட்பட்டே அனைத்து சட்டங்களும் கொள்கைகளும் உருவாக்கப்பட வேண்டும். அதை மேவி அல்லது மீறி உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த நாடு ஜாப்புருவாதத்திற்கு உட்பட்டு ஆட்சி செய்யப்படவில்லை என நாம் ஜனநாயகம் என்பதன் கற்றுக்கொண்டோம் மாணவர்களே. எனவே அங்கே ஜனநாயகமாக இடம்பெற வேண்டும். அந்த அரசாங்கம், ஆட்சி முறை, கொள்கை உருவாக்கம், நடைமுறை அரசியலமைப்பு வாதத்திற்குட்பட்டு இடம்பெற வேண்டும். ஆக இருந்தால் அங்கே நீதித்துறை முக்கிய பங்கெடுத்து நீதித்துறை அந்த கொள்கைகளை ஜாப்பு சட்டத்தோடு இசைந்ததா இல்லையா என்பது தொடர்பாக தீர்ப்பு வழங்கி செயற்படுவதன் ஊடாக தொடர்படுகிறது. எனவே மாணவர்களே, இந்த பொதுக் கொள்கையுடன் இவ்வாறு நீதித்துறை தொடர்படுவதோடு அந்த பொதுக் கொள்கை அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக இந்த நீதிமன்றங்கள் செயற்படுகின்ற அந்த செயற்பாடு அல்லது நீதிமன்றங்கள் பயன்படுத்துகின்ற அந்த அதிகாரத்திற்குத்தான் பெயர் மாணவர்களே நீதி புனராய்வு. அதாவது அங்கே நாட்டின் அடிப்படை சட்டமாகிய அரசியலமைப்பு பிரதான இடம்பெற்று அங்கே சட்டத்துறையில் இயற்றப்படுகின்ற கொள்கைகள் அல்லது அரசியல் நிறைவேற்றுத்துறையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கொள்கைகள் அரசியலமைப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சட்டத்துறையில் கொண்டு வரப்படுகின்ற அந்த சட்ட மூலங்கள் அரசியலமைப்பிற்கு வெளியே நிற்கலாம், அரசியலமைப்போடு முரண்பட்டு அரசியலமைப்பு விதிகளை மீறி நிற்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில்
நீதிமன்று அந்த சட்டமூலங்களை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரம், அத்தோடு அங்கே நிறைவேற்றப்பட முன்னரான நிலையைத்தான் நாம் கூறுகின்றோம். சட்டத்துறையில் சட்டமூலம், சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதை மசோதா என்று கூட நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அங்கே சட்டத்துறையில் விவாதத்தின் பின் அந்த சட்டமூலம் அங்கீகாரம் பெற்று உரியவரின் அனுமதியை பெற்று சட்டமாகி விடுகின்றது. இங்கே சட்டமான பின்னரும் அந்த சட்டத்தை நீதிமன்றம் அது ஜாப்புக்கு முரணாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த சட்டம் ஜாப்பிற்கு முரணானது என்று கூறி அதனை தள்ளுபடி செய்தல் அல்லது தடுத்து நிறுத்தல் என்ற அந்த அதிகாரத்தையும் உள்ளடக்கியதே நீதி புனராய்வு. மாணவர்களே, அதாவது சட்டத்துறையில் விவாதிக்கப்படுகின்ற சட்டமூலம் மற்றும் சட்டத்துறையினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆகியவை நீதிமன்றத்தினால் இது ஜாப்பிற்கு முரணானதென்று தடுக்கப்படுகின்ற அல்லது தள்ளுபடி செய்கின்ற அந்த அதிகாரத்திற்குத்தான் பெயர் நீதி புனராய்வு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நீதி புனராய்வு இருந்த ஒரே ஒரு அரசியலமைப்பு சோல்பெரி அரசியலமைப்பு. இன்று 1978 ஆண்டு அரசியலமைப்பின் கீழ் காணப்படுகின்ற அந்த நீதித்துறைக்குரிய ஜாப்பிற்கு பொருள் விளக்கம் கூறி அந்த ஜாப்புக்கு முரணான சட்டமூலங்களை தள்ளுபடி செய்கின்ற நிறுத்துகின்ற அந்த அதிகாரத்திற்கு பெயர் நீதி முன் புனராய்வு. அதைத்தான் நாங்கள் இங்கே நீங்கள் திரையில் காண்பது போன்று சில நாடுகளில் நீதி முன் புனராய்வு, அதாவது நீதி முன் புனராய்வு என்றால் அங்கே நான் ஏற்கனவே கூறியது போன்று நீதி புனராய்வில் கூறினோம் சட்டமூலம் மற்றும் சட்டம் என்பவற்றை நீதிமன்று தடுத்து நிறுத்தல். ஆனால் இங்கே நீதி முன் புனராய்வு என்பதில் சட்டம் தடுத்து நிறுத்தப்படுகின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை. அங்கே பாராளுமன்றில் சட்டமன்றில் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சட்டமூலங்களை, அதாவது நிறைவேற்றப்பட முன்னரான சட்ட வடிவம் சட்டமூலத்தை நீதிமன்றம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று கூறி தள்ளுபடி செய்யுமாக இருந்தால் அல்லது அது தொடர்பான ஆலோசனைகளை முன்வைக்குமாக இருந்தால் அதனைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் நீதி முன் புனராய்வு. இன்று இலங்கையில் 1978 ஆண்டு அரசியலமைப்பின் கீழ் இந்த நீதி முன் புனராய்வு அதிகாரமே உயர் நீதிமன்றத்திற்குண்டு. எனவே மாணவர்களே, இலங்கையில் இன்று நீதிமன்று, உயர் நீதிமன்று பொதுக்கொள்கை தொடர்பாக நீதி முன் புனராய்வு அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். இதன் கீழ் சட்டத்துறையில் கொண்டுவரப்படுகின்ற கொள்கைகள் அந்த அரசியலமைப்பிற்கு இசைவான கொள்கைகளாக காணப்பட வேண்டும். அரசியலமைப்புக்கு இசைவற்ற அல்லது அரசியலமைப்பிற்கு முரணான கொள்கைகளை அங்கே சட்டத்துறை இலங்கையின் இன்றைய பாராளுமன்றம் கொண்டு வருமாக இருந்தால் அது தொடர்பான முறையீட்டு வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்படுகின்ற போது உயர் நீதிமன்றம் குறித்த சட்டமூலம் தொடர்பான அந்த பொதுக்கொள்கை தொடர்பான அந்த சட்டமூலம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு
அது அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறுகின்ற அல்லது அரசியலமைப்புக்கு புறம்பாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை உயர் நீதிமன்றம் எடுக்கும். இதனூடாக சில சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த கொள்கைக்குரிய அந்த சட்டம் மூலம் தடுத்து நிறுத்தப்படும். அல்லது அது எவ்வாறு மாற்றியமைத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை நீதிமன்றம் முன்வைக்கும். எனவே அங்கே கொள்கை உருவாக்கத்தை பாராளுமன்றம் செய்கின்ற போது அந்த கொள்கையினுடைய சட்ட ரீதியான தன்மையை, அரசியலமைப்புக்கு இசைவான தன்மையை பரீட்சித்து பார்ப்பதாக உயர் நீதிமன்றம் காணப்பட்டு அதற்கு நீதிமுன் புனராய்வு அதிகாரம் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பொதுக்கொள்கை தொடர்பான சட்ட மூலங்களை தடுத்து நிறுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது. இது போன்று ஏனைய நாடுகளிலும் பொதுக்கொள்கை தொடர்பாக நீதிமன்றம் நீதி புனராய்வு அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை கொண்டிருப்பதில் அமெரிக்கா குறிப்பாக நாங்கள் குறிப்பிட, அமெரிக்காவில் ஜாப்பு ரீதியாக இல்லாத போதும் 1803 உயர் நீதிமன்ற தீர்ப்பினூடாக அங்கே உயர் நீதிமன்றத்துக்குரியதாக நீதி புனராய்வு அதிகாரம், அங்கே சட்ட மூலமும் சட்டங்களும் நீதிமன்றத்தினால் நீதி புனராய்வுக்குட்படுத்த முடியும். எனவே பொதுக்கொள்கை ஆக்கத்தில் இந்த நீதித்துறை தலையிடுது. இது தவிர இலங்கையில் இந்த கொள்கையின் நடைமுறை செயற்பாட்டினை சீர் செய்வதற்கு நீதிமன்றக்குள்ள அதிகாரத்தை நாங்கள் ரிட் கட்டளை என்று அழைக்கின்றோம். அதாவது எழுத்தாணைகளை பிரயோகிக்க முடியும் என்ற ஒரு கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அடிப்படை சட்டத்துடனும் ஏனைய சட்டங்களுடனும் அது இசைவானதாக இருக்கிறதா என்று சரிபார்ப்பது தவிர அந்த அந்த கொள்கைகள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதனூடாக அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படாத சந்தர்ப்பங்களில் அந்த பொதுக்கொள்கைகள் சட்டத்திலிருந்து, பொதுக்கொள்கை சட்டங்களில் இருந்து விலகிச் செல்லுகின்ற சந்தர்ப்பங்களில் அவை தொடர்பான எழுத்தாணைகளை பிறப்பிக்கின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு காணப்படுகிறது. எனவே பாருங்கள், அங்கே கொள்கை எவ்வாறு இந்த நீதித்துறை தொடர்படுகிறது. இதே போன்று உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த எழுத்தாணைகளை பிரயோகிக்கின்ற சந்தர்ப்பம் மற்றும் நீதிமுன் புனராய்வு அதிகாரங்களை பிரயோகிக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த அரசியலமைப்பிற்கான 19ஆம் திருத்தத்தின் கீழ் அத்தியாயம் 3 அடிப்படை உரிமைகளில் தகவல் அறியும் உரிமை என்பது வந்து சேர்ந்து கொண்டது. இந்த தகவல் அறியும் உரிமையை பொருளுடையதாக்க 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டம் தகவலுக்கான உரிமை சட்டத்தை உருவாக்கி கொண்டது. எனவே பாருங்கள், அந்த தகவலுக்கான உரிமை சட்டம் 2016-12 சட்டம் அங்கே பொதுக்கொள்கை, அந்த பொதுக்கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பொதுத்துறை நிர்வாகம் பணியகங்கள் பிரஜைகளுக்கு தகவல்களை வழங்க வேண்டும், பிரஜைகளுடைய உரிமைகள் சுதந்திரங்களை அனுபவிப்பதற்குரிய அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்கின்ற அந்த தகவல்களை வழங்குகின்ற அதிகாரம் பணியகத்தினருக்கு வழங்கப்படுகிறது. அந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த தகவல்களை வழங்க மறுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இங்கே அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளாக உயர் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் செல்கின்ற போது உயர் நீதிமன்றம்
அந்த பொதுத்துறையினர் பொதுக்கொள்கை நடைமுறையில் தலையிடுகின்றது மாணவர்களே. எனவே மாணவர்களே, நீதித்துறை நேரடியாக பொதுக்கொள்கை செயல்முறையில் தொடர்படாத போதும் அவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு பொருள் விளக்கம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு இசைவாக பொதுக்கொள்கை இருத்தல், அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு நீதி புனராய்வு மற்றும் சில நாடுகளில், இலங்கை போன்ற நாடுகளில் நீதி முன் புனராய்வு, அடிப்படை உரிமைகளில் பொதுக்கொள்கை செயல்முறை, அது தொடர்பான உரிமை மீறல்கள் சார்ந்த வழக்குகள் மற்றும் ரிட் மெனு, எழுத்தாணை என்ற இந்த விடயங்களிற்கூடாக நீதித்துறை பொதுக்கொள்கையுடன் தொடர்படுகிறது மாணவர்களே. அடுத்து மாணவர்களே, இந்த பொதுக்கொள்கையும் அரசியல் அதிகார நிறுவனங்களும் என்பதன் அடிப்படையில் இந்த பொதுக்கொள்கையுடன் தொடர்புடைய நிரந்தர நிறைவேற்றுத்துறை தொடர்பாக நாங்கள் இங்கே இன்றைய வகுப்பில் கற்போமாக இருந்தால், முதலில் நிரந்தர நிறைவேற்றுத்துறை என்பது என்ன? அதாவது நிரந்தர நிறைவேற்றுத்துறை என்பது ஒரு தொடர் தேர்ச்சியாக பொது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நிறுவனம். அதாவது பொது கொள்கைகள் சட்டத்துறையினால் உருவாக்கப்பட்டு அரசியல் நிறைவேற்றுத்துறை அதை மேற்பார்வை செய்து நடைமுறைப்படுத்தும், அதை நிரந்தரமாக மக்களிடம் கொண்டு சென்று நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனமாக காணப்படுவது எதுவென்றால் நிரந்தர நிறைவேற்றுத்துறை. இதனைத்தான் நாங்கள் பணிக்குழு முறை என்று அழைக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் இதை சிவில் சேவை அல்லது பொது சேவை, சில வேளைகளில் பொது நிர்வாகம் என்று கூட நீங்கள் இதை அடையாளப்படுத்துகிறீர்கள். எனவே அந்த கொள்கைகள் உருவாக்கப்பட்டாலும் அவை நடைமுறை வடிவம் பெறுவது எதனூடாக என்றால் இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறையூடாக. எனவே நிரந்தர நிறைவேற்றுத்துறை ஆகிய இந்த பணியகம் பொதுக்கொள்கையுடன் நெருங்கிய தொடர்படுகிறது. உண்மையிலேயே நாங்கள் ஏற்கனவே கூறிய சட்டத்துறை மற்றும் அரசியல் நிறைவேற்றுத்துறை என்பன அரசியல் ரீதியான நிறுவனங்கள். ஆனால் நீதித்துறை அதிலிருந்து விடுபட்ட நடுநிலைமை நிறுவனம். அதே போன்றுதான் இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை அரசியல் ரீதியாக நடுநிலைமையான ஒரு விசேட நிறுவனம். அங்கே காலத்துக்கு காலம் அரசியல் நிறைவேற்றுத்துறை மாறும், சட்டத்துறை பிரதிநிதித்துவம் மாறும், பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கும். எனினும் இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை எந்த கட்சி சார்பற்றும் எந்த அரசியல் நிலைப்பட்டும் செயற்படாது நடுநிலைமையாக கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நடுநிலைமையாக செயற்படுகின்ற ஒரு விசேட நிறுவனம் தான் நிரந்தர நிறைவேற்றுத்துறை. மாணவர்களே, அரசாங்கங்கள் பல மாற்றமடையும், ஆனால் நிரந்தர நிர்வாகம் மாற்றமடையாது. மாணவர்களே, நாங்கள் இந்த நிரந்தர நிர்வாகம் உயர்வாக பொதுக்கொள்கை அந்த அரசு பொறிமுறையில் பிரதானமாக காணப்பட்ட நாடுகளாக இன்றும் நிரந்தர நிர்வாகத்தை உயர்வாக மதிக்கப்படுகிற நாடாக பிரான்ஸ் கருதப்படுகிறது. மாணவர்களே, அங்கே பல கட்சி முறையினால் 5ஆம் குடியரசு அரசியலமைப்பிற்கு முன் ஒரு உறுதியற்ற ஆட்சி காணப்பட்டமையும், அதனால் அங்கே பொதுக்கொள்கைகளை சட்டத்துறையோ அல்லது அரசியல் நிர்வாகமோ சரியாக முன்கொண்டு செல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த பிரான்சிய அரசை நிர்வகித்தது யாரென்றால் இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை. அதனால்தான் அங்கே
இன்றும் அந்த நிரந்தர நிறைவேற்றுத் துறையினரை போற்றி மதிக்கின்றனர். அதனால் பிரான்ஸ் ஆளப்படும் அரசாக அல்ல, நிர்வகிக்கப்படும் அரசாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே மாணவர்களே, இந்த நிரந்தர நிர்வாகம் என்பது அரசியல் கலப்பற்ற நடுநிலைமையாக இருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக செயற்படுகின்ற பொது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விசேட நிறுவனம். மாணவர்களே, இந்த நிரந்தர நிறைவேற்றத் துறையின் பிரதான பணி மாணவர்களே அரச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது. அரச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது இது அரசியல் நிர்வாகத்தின் தலைமையின் கீழ்தான் இருக்கிறது. நீங்கள் நிரந்தர நிர்வாகத்துறைக்கு தலைமை அல்லது மேற்பட்ட நிலை எதென்றால் அரசியல் நிர்வாகம். ஆனால் இது அரசியல் கலப்பற்ற நிர்வாகம். எனவே மாணவர்களே, இந்த நிரந்தர நிறைவேற்றுத் துறை ஒரு பொது கொள்கையை உருவாக்கும் நிறுவனம் அல்ல. எனினும் அந்த பொது கொள்கைகள் மீது பல அடிப்படைகளில் செல்வாக்கு செலுத்தும் நிறுவனம். அதனூடாக, அந்த செல்வாக்கு செலுத்துவதனூடாக இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை பொது கொள்கையுடன் தொடர்படுகிறது. இன்று இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை இந்த பொது கொள்கை மீது செல்வாக்கு செலுத்த பல்வேறு காரணிகள் காரணமாய் அமைகின்றது. மாணவர்களே, இங்கே நீங்கள் திரையில் அவதானிப்பது போன்று இன்று சமூக பிரச்சனைகளின் சிக்கலான தன்மை நாம் ஏழவே குறிப்பிட்டது போன்று நமது பிரச்சனைகள் பல்கி பெருகி உள்ளன, சிக்கலான பிரச்சனைகளாக உள்ளன, சிக்கார்ந்த பிரச்சனைகளாக உள்ளன. இந்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு அந்த சட்டத்துறையோ அல்லது அரசியல் நிறைவேற்றுத்துறையோ கொண்டு வருகின்ற கொள்கைகள், நடைமுறைப்படுத்துகின்ற கொள்கைகள் இங்கே சரியாக நிரந்தர நிர்வாகத்தால் சில வேளை நடைமுறைப்படுத்த முடியாது போகலாம். ஏனென்றால் அங்கே கொள்கை உருவாக்கப்படுகின்ற போது இருந்த சூழல் வேறு, இங்கே நிரந்தர நிர்வாகத்திடம் வந்து அது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது வந்த சூழல் பிரச்சனை வேறாக அமைந்துவிடும், வேறு ஒரு பிரச்சனை எழுந்துவிடும். அல்ல, அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதனால் இன்னொரு பிரச்சனை. எனவே அந்த பிரச்சனைகளை பட்டியல்படுத்தி அவை தொடர்பான அறிக்கைகளை முன்வைப்பனவாக இந்த நிரந்தர நிர்வாகம் காணப்படும். மாணவர்களே, நாங்கள் இதைத்தான் கடந்த வகுப்பில் கற்றிருந்தோம். அந்த பொது கொள்கை வட்டத்தில் அறிக்கைப்படுத்தல் அல்லது மதிப்பீடு செய்தல், இந்த பிரச்சனைகளும் அங்கே மதிப்பீடு செய்யும். அல்ல, அந்த கொள்கை வட்டத்தின் ஆரம்ப செயல்முறையில் அது இடம்பெறும். அடுத்து மாணவர்களே, கொள்கை தொடர்பான முழுமையான செயலொழுங்கை தீர்மானிப்பதற்கு சட்டத்துறைக்கு இன்று முடியாது போகின்றது. சட்டத்துறைகள் இன்று பல்கி பெருகிய பிரச்சனைகளை, பல்கி பெருகிய விடயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. சட்டத்துறைகள் இந்த பிரச்சனைகளை ஆக்கபூர்வமாக கருத்தில் எடுக்காது. சட்டம் இயற்றுதல், நிதியை கட்டுப்படுத்துதல், நீதி சார்ந்த, அரசியலமைப்பு சார்ந்த என்ற பல்வேறு பணிகளை அங்கே சட்டத்துறைகள் மேற்கொள்ள வருகின்ற போது இந்த கொள்கை தொடர்பான முறையான செயலொழுங்கை அவர்களால் எடுக்க முடியாது. அல்ல, சட்டத்துறையில் இடம்பெறுகிற பிரதிநிதிகள் முழுமையாக இந்த பொது கொள்கைகள் தொடர்பான செயலொழுங்கு தொடர்பான பூரண அறிவற்று அல்ல, அது தொடர்புடைய முழுமையான நுட்பங்களற்று காணப்படுகின்ற போது அவர்கள் அங்கே ஆக்கபூர்வமான கொள்கைகள் உருவாக்க முடியாத போது இங்கே இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறை பொதுக்கொள்கை செயல்முறையில் உருவாக்கத்தில் முக்கிய பங்கெடுக்கின்றது. அதான் நான் ஏழவே குறிப்பிட்டிருந்தேன். பிரான்சிய அனுபவம், அங்கே பலகட்சி முறையினால் சட்டத்துறை சரியான கொள்கைகளை உருவாக்குவதில் இடர்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில்
எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை அல்லது உறுதியான அரசாங்கம் என்றது அங்கே சிக்கல் நிலை ஏற்பட்ட போது அங்கே நிரந்தர நிர்வாகமே பொதுக்கொள்கை தொடர்பான முக்கிய தீர்மானங்களையும் நடைமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டி வந்தது. அதேவேளை இந்த நிரந்தர நிர்வாகத்தினராகிய இந்த பணிக்குழுவினர் பெற்றுள்ள அறிவு உண்மையிலேயே அரசியல் நிறைவேற்றுத்துறை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய கல்வி தகமை என்பதை விட இந்த நிரந்தர நிறைவேற்றுத்துறையினருடைய கல்வி தகமை என்பது உயர்நிலை பெற்று காணப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது மாணவர்களே பல நாடுகளில். அடுத்து மாணவர்களே, இந்த பொதுக்கொள்கை உடன் தொடர்புடைய இந்த நிரந்தர நிர்வாகம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே சில ஆய்வாளர்கள் உலக இந்த நடைமுறைகளை வைத்துக் கொண்டு கூறுகிறார்கள், அரசியல் நிர்வாகம் நாட்டை ஆளவில்லை, நிர்வாக உத்தியோகஸ்தர்களே இந்த பொதுக் கொள்கைகளை வகுக்கிறார்கள். இதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். பிரான்சில் ஆளப்படும் அரசல்ல, நிர்வகிக்கப்படும் அரசாக காணப்படும். பொதுத்துறை நிர்வாகிகளினால், நிரந்தர நிர்வாகத்தினரினால் நிர்வகிக்கப்படுகின்ற அரசாக. இதனால் இது ஒரு அரசியல் அதிகார முறைக்குட்படும் ஒன்றாக காணப்படுகிறது மாணவர்களே. எனவே மாணவர்களே, நிரந்தர நிர்வாகம் அங்கே பொதுக்கொள்கை நடைமுறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் அங்கே பொதுக்கொள்கை உருவாக்குவோர் மீது கூட அது செல்வாக்கு செலுத்துகின்றது. எனவே பொதுக்கொள்கையுடன் நிரந்தர நிர்வாகம் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. எனவே மாணவர்களே, பொதுக்கொள்கையுடன் தொடர்புடைய அதிகார நிறுவனங்கள் என்கின்ற போது சட்டத்துறை, அரசியல் நிறைவேற்றுத்துறை மற்றும் அரசியல் தொடர்பற்ற நீதித்துறை, நிரந்தர நிர்வாகம் என்பன பொதுக்கொள்கையுடன் தொடர்படுகின்றன. உண்மையிலேயே இந்த மக்களின் பிரச்சனைகளை வெற்றிகரமாகவும் செயல்திறனுடனும் தீர்க்கும் முறையாக, அதிகாரத்தை பிரயோகிக்கும் முறையாகிய இந்த பொதுக்கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்முறைக்கான நாங்கள் இதனுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். மக்களுடைய பிரச்சனைகள் பல, அதை தீர்க்கின்ற, வெற்றி கொள்கின்ற அந்த செயல்முறைக்கு எது தேவை என்றால் பொதுக்கொள்கை உருவாக்கமும் அதனுடைய நடைமுறை. எனவேதான் நாங்கள் சொன்னோம், அந்த சட்டத்துறையும் அரசியல் நிறைவேற்றுத்துறையும் அந்த கொள்கை உருவாக்கம் நடைமுறை, நீதித்துறை அதனுடைய சட்ட ரீதியான தன்மை, நிரந்தர நிர்வாகம் அதனுடைய நடைமுறையின் வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிப்பது இந்த நிரந்தர நிர்வாகம். மேற்படி அரசின் அதிகார நிறுவனங்களுக்கு நிகராக சில நாடுகளில், நாங்கள் மேற்சொன்ன அந்த அரசின் அதிகார நிறுவனங்களுக்கு நிகராக சில நாடுகளில் கீழ்மட்ட அதிகார அரசியல் நிறுவனங்களும் காணப்படுகிறது. அதாவது சமஷ்டி அரசுகளில் மத்திய அரசுக்கு நிகராக மாநில அரசுகள், மாநில சட்டசபைகள், மாநில நிறைவேற்றுத்துறை, மாநில நீதிமன்றங்கள் என்பன இந்த கொள்கை மாநில மட்டங்களில் கொள்கைகளை உருவாக்குகின்றன. இது தவிர உள்ளூராட்சி நிறுவனங்கள், மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை என்பன இந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் நடைமுறை என்பவற்றை அந்த பிரதேச மட்டங்களில், மிக கீழ்மட்டங்களில் நடைமுறைப்படுத்துகின்றன. எனவே மாணவர்களே, பொதுக்கொள்கை உருவாக்கம் மற்றும் அவற்றின் நடைமுறையில் இந்த அரசியல் அதிகார நிறுவனங்களாகிய சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை, நிரந்தர நிறைவேற்றுத்துறை என்பன மிக முக்கிய தொடர்படுகின்றன என்பதை நாம் இன்றைய வகுப்பில் கற்றிருந்தோம். அடுத்த வகுப்பில் இந்த பொதுக்கொள்கையுடன் தொடர்புடைய ஏனைய அரசியல் நிறுவனங்கள் தொடர்பாக கற்றுக்கொள்ளும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.